Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷனில் சாப்டர் 6 டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 121 அதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 121 டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 140 இருக்குது நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ். 141 answer the following questions in 1 or 2 sentences. First one 21 questionல பார்த்தீங்கன்னா what is mean by distribution என்ன. பேஜ் நம்பர் 121 meaning of distribution இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் கீழே அந்த போல்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. Distribution means division of income among the 4 factors of production. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் போட்டுட்டு ரெண்ட் டு லேண்ட்லார்ட்ஸ், வேஜ் டு லேபரர்ஸ், இன்ட்ரெஸ்ட் டு கேபிட்டல், ப்ராஃபிட் டு ஆண்டர்பனர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதோட அதாவது டெஃபினேஷன் எழுதிட்டு எக்ஸாம்பிள்ஸ் எனி டூ எழுதிக்கோங்க. இதுதான் கொஸ்டின், அதாவது ஃபர்ஸ்ட் 21க்கான ஆன்சர். 22nd பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். பேஜ் நம்பர் 122 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, 22ல டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா மேலே. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த 2 lines. அடுத்து ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வரைக்கும். ஸோ 2 டைப்ஸு, பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று, அதில் 2 lines, அண்ட் தென் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் இதோட இன் ப்ரொடக்ஷன் வரைக்கும். 22ndக்கான ஆன்சர். Question number 23 define rent. Page number 125 இதுக்கான ஆன்சர் வந்து 125ல இருக்கு. Define rent. இந்த லாஸ்டா இருக்கு பாருங்க ஒரு பாக்ஸ். Rent is that portion of the produce of the earth which is paid to the landlord for the use of the original and indestructible powers of the soil. ஸோ இந்த இதில் அதாவது இதோட டெஃபினிஷன் ஃபுல்லாக ரெண்ட், வாட் இஸ் ரெண்ட்டோட டெஃபினிஷன். 23rd question. 24 distinguish between real and money wages. 128ல இருக்க ஆன்சர் real and money wages. மேல இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் nominal wages and money wages ஃபர்ஸ்ட் கீழே இருக்கு இல்லையா, அதுல nominal wages are referred to the wages paid in terms of money. அடுத்து real wagesல பாருங்க, real wages or the wages paid in terms of goods and services இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆன்சர். 24க்கான ஆன்சர் 2 மார்க்ல. Then 25 what do you mean by interest. Page number 130 interest na enna. 130ல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மீனிங், the box இருக்கு இல்லையா, மீனிங் interest is the reward paid by the borrower to the lender for the use of capital. Interest is the price paid for the use of capital in any market. இதுதான் 25க்கான ஆன்சர். Then 26 what is profit. Page number 136 what is profit. ப்ராஃபிட், மீனிங் ஆஃப் ப்ராஃபிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் ப்ராஃபிட் இஸ் எ ரிட்டர்ன் டு த ஆண்டர்பிரனர், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4th லைனில் ப்ராஃபிட் இஸ் த அமௌண்ட் லெஃப்ட் வித் த ஆண்டர்பிரனர் ஆஃப்டர் ஹி ஹாஸ் பேமெண்ட்ஸ் மேட் ஃபார் ஆல் த அதர் ஃபேக்டர்ஸ். இது செகண்ட் பாயிண்ட். சரிங்களா, இதுதான் 26க்கான ஆன்சர் இந்த 2 points. தென் question number 27 state the meaning of liquidity preference. Page number 134 liquidity preference. liquidity preferenceல இந்த left sideல meaning of liquidity preference இருக்கு இல்லையா, அதுல liquidity preference means the preference of the people to hold wealth in the form of liquid cash rather than in other non-liquid assets like bonds, securities, bills of exchange, land, building, gold, etc. இது வரைக்கும் 27th-க்கான ஆன்சர். Part C answer the following questions in a paragraph question. What are the motives of demand for money. Page number 134 motives of demand for money இருக்கு இல்லையா, அதுல according to Keynes there are 3 motives for liquidity preference. ஸோ இது எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது they are transaction motive, இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க இந்த ஹெட்டிங்க்கு. அதுக்கு அடுத்தது இது அதாவது இது அந்த 3 lines எழுதிட்டு இதையும் நீங்கள் எழுதுனாங்க, இந்த 3 lines எழுதிட்டு அதுக்கடுத்து இதை எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரிகாஷனரி மோட்டிவ்னு எழுதிட்டு இந்த ப்ரிகாஷனரி மோட்டிவ்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் 4th லைனில் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து இதையும் எழுதணும் நீங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்னு எழுதிட்டு இந்த ஸ்பெகுலேட்டிவ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி
6th லைனில் கேபிட்டல் மார்க்கெட் வரைக்கும் எழுதிட்டு அண்ட் தென் இதையும் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ், இதுதான் வந்து மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணிக்கான, அதாவது பார்ட் சி நம்ம பார்த்தோம் இல்லையா, 28க்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28க்கான ஆன்சர். Then 29, list out the kinds of wages. 128 kinds of wages. Wages are divided into 4 types. Already நம்ம nominal wages or money wages பார்த்தோம். Next right sideல பார்த்தீங்கன்னா real wages இருக்கு, அடுத்து piece wages இருக்கு, அடுத்து time wages இருக்கு. இது ஃபுல்லா எழுதிக்கோங்க up to works வரைக்கும். இது வரைக்கும் நீங்க வந்து 29க்கான ஆன்சர். சரிங்களா? Then 30, distinguish between rent and quasi rent. Page number 127. 127ல distinction between, அதாவது distinguish between rent and quasi rent இருக்கு இல்லையா, அங்கேயே tabular column கொடுத்து 3 points கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நமக்கு 30th questionக்கான ஆன்சர். சரிங்களா? question number 30. question number 30க்கான ஆன்சர். Then page number 142ல briefly explain the subsistence theory of wages. Page number 128. சப்சிஸ்டன்ஸ் தியரி ஆஃப் வேஜஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதிக்கணும் ஃபுல்லாக. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் அக்கார்டிங்லேருந்து ஃபேமிலி வரைக்கும், அகெயின் சப்சிஸ்டன்ஸ்லேருந்து எக்ஸிஸ்டன்ஸ் வரைக்கும், நெக்ஸ்ட்டு இஃப் ஒர்க்கர்ஸ், அதிலேருந்து த லெவல், இஃப் ஒர்க்கர்ஸ் ஆர் பெய்ட் ஹையர் வேஜஸ் தேன் த சப்சிஸ்டன்ட் லெவல் த ஒர்க்கர்ஸ் வுட் பி பெட்டர் ஆஃப் அண்ட் தே வில் ஹாவ் லார்ஜ் ஃபேமிலிஸ். இது வரைக்கும் எழுதிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அண்ட் தென் செகண்ட் பேராகிராஃப், அடுத்து தேர்ட்ல ஃபேமிலிஸ் வரைக்கும். பேஜ் நம்பர் 129ல லாஸ்டா so this theory is closely associated with Malthusian theory of population இருக்கு இல்லையா, அடுத்து ஃபேமிலி வரைக்கும் எழுதிட்டு இதுல கிரிட்டிசிசம் இருக்கு இல்லையா, அதுல ஏதாச்சும் 2 எழுதிக்கோங்க. இது வந்து நமக்கு 31க்கான ஆன்சர். சப்சிஸ்டன்ஸ் தியரியில ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லா, தேர்ட் பேராகிராஃப்ல இஃப் ஒர்க்கர்ஸ்ல இருந்து ஃபேமிலிஸ் வரைக்கும், அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடு பேஜ் நம்பர் 129ல சோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஹிஸ் ஃபேமிலி வரைக்கும் முடிச்சிருங்க. அடுத்து கிரிட்டிசிசம்ல ஏதாவது 2 எழுதிக்கோங்க. 32nd state the dynamic theory of profit. பேஜ் நம்பர் 137. 137ல பாத்தீங்கன்னா dynamic theory of profit இருக்கு இல்லைங்களா, இதுல this theory was propounded by the American economist B. Clark in 1900 இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது profit is the reward for dynamic இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சொசைட்டி வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க at all. therefore there is no role for an entrepreneur in a static society. After that, in the paragraphல according to Clark the following 5 main changes are taking place in a dynamic society. so இந்த 5 changes. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 1900 வரைக்கும், அடுத்து ப்ராஃபிட்ல இருந்து சொசைட்டி வரைக்கும், ஸ்டாட்டிக் சொசைட்டில இருந்து அட் ஆல் வரைக்கும், அடுத்து தேர்ஃபோர்ல இருந்து ஸ்டாட்டிக் சொசைட்டி வரைக்கும், அக்கார்டிங் டு கிளார்க் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மல்டிப்ளையிங் இது வரைக்கும். சரிங்களா? 33, describe briefly the innovation theory of profit. பேஜ் நம்பர் 137, innovation theory of profit. இதுல பாத்தீங்கன்னா 137ல பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் தியரி இருக்கு இல்லையா, அதில் இன்னோவேஷன் தியரியிலேருந்து அந்த 2 லைன்ஸ் எழுதிட்டு அதுக்கடுத்து அப்படியே ரைட் சைடில் ப்ராஃபிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் இஸ் த ரிவார்ட் ஃபார் இன்னோவேஷன், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃபில் brings profit to an entrepreneur இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி entrepreneur வரைக்கும், அதுக்கடுத்து இந்த 2 லைன்ஸ். இது வந்து நமக்கு இப்போ இனோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட், அதாவது கொஸ்டின் நம்பர் 33யோட ஆன்சர். தென் 34, write a note on risk bearing theory of profit. பேஜ் நம்பர் 137, risk bearing theory அது கீழவே இருக்கு பாருங்க. அதில் risk bearing theory of profit was propounded, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1907 வரைக்கும் எழுதிக்கோங்க. it is a well known fact that every business involves some risk, அது எழுதிக்கோங்க. தென் அடுத்த பேராகிராஃப்ல since the entrepreneur undertakes the risk he receives profit,
thus higher the risk the greater or the profit. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஸோ இதில் இந்த 3 lines இந்த 2 lines சின்ஸ்ல இருந்து நீங்கள் இது ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க. if the entrepreneur does not receive the reward he will not be prepared to undertake the risk, thus higher the risk greater or the profit. இது வந்து 33. ஓகேங்களா? ஸோ 34 இது 34த்துக்கான ஆன்சர் ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட்ல ஃபர்ஸ்ட் 3 lines, அடுத்து லாஸ்ட் இந்த 2 lines, அடுத்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனீங்கன்னா கிளியராக இருக்கும். 34த்துக்கான ஆன்சர். Then part D, answer the following questions in one page. Explain the marginal productivity theory of distribution. 122ல இருக்கு பாருங்க. 122ல என்ன கேட்டிருக்காங்க, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு இதில் அசம்ஷனில் அட்லீஸ்ட் நீங்கள் 5 points-ஆவது எழுதணும். சரிங்களா? 5 points எழுதிட்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த தியரி, எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த தியரி வந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ராடக்ட் அதே மாதிரி இந்த பேராகிராஃப் எழுதிக்கோங்க. 2 பேராகிராஃப். அடுத்து 123ல பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது அப்படியே ஃபுல்லாக வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 124ல when there is a perfect competition இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே லாஸ்ட்லேருந்து 1 2 3 4 5th லைனில் லாஸ்ட்லேருந்து இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன் அது வரைக்கும் முடிக்கணும். அதுக்கு அடுத்தது அகெயின் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இதையும் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா அட் த பாயிண்ட் கியூ இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஃபைனலாக ஈக்குவலிபிரியம் அதாவது அட் த பாயிண்ட் கியூவில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 4th லைனில் ஃபேக்டர்ஸ் அட் த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட முடிச்சுட்டு அகெயின் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவலிபிரியம் பொசிஷன் இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 35th-க்கான ஆன்சர். ஓகேங்களா? 35. ஸோ ஒன்ஸ் அகெயின் இதில் எனி 5 அசம்ஷன் எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த தியரி ஃபுல் பேராகிராஃப், மார்ஜினல் ப்ராடக்ட் ஃபுல் பேராகிராஃப், அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் வரைஞ்சிட்டு அடுத்து நெக்ஸ்ட் 124 பேஜில் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இல்லையா, ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வென்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன் வரைக்கும் அகெயின் அண்டர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் எழுதிட்டு அந்த ட்ராயிங்கை இது வரைஞ்சிட்டு அட் த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 4th லைன்லேயே அட் த பாயிண்ட்னு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவலிபிரியம் பொசிஷன் வரைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது 35th-க்கான ஆன்சர். 37 elucidate the loanable funds theory of interest, page number 131. ஸோ 131ல பார்த்தீங்கன்னா லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி இருக்கு இல்லையா, 131ல கீழே இருக்கு பாருங்க லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி. இந்த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி ஆல்சோ நோன் அஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் வரைக்கும் அதுக்கு அடுத்தது அதோட டெஃபினிஷன் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிங்க, டெஃபினிஷன் ஹெட்டிங் போட்டு. அடுத்து டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் இந்த ஹெட்டிங் எழுதுறீங்க. டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் I, டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் C, அண்ட் தென் டிமாண்ட் ஃபார் ஹோர்டிங் H. ஓகேங்களா? டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு 4 சோர்சஸ்ன்னு எழுதிட்டு சேவிங்ஸ், பேங்க் கிரெடிட், டிஸ்ஹோர்டிங், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே எழுதிருங்க. ஈக்குவலிபிரியம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 3 lines அப்படியே எழுதிக்கோங்க. சப்ளை ஆஃப் அண்ட் டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வித் திஸ் டயக்ராம் 6.4. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 133ல கிரிட்டிசிசம் ஹெட்டிங் போட்டுட்டு த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி இஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் அதாவது ஆல்ரெடி த லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி இஸ் இன்டிட்டர்மினேட் அன்லெஸ் த இன்கம் லெவல் இஸ் ஆல்ரெடி நோன். ஓகேங்களா? அடுத்தது it is very difficult to combine real factors. இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லோனபிள் ஃபண்ட்ஸ் அதுக்கான டெஃபினிஷன், அடுத்து டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் இல்லைனா சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுத்துல இப்போ இதுல இருந்து நமக்கு 3 தான் இருக்கு, அதனால இதுல எல்லாத்துலயுமே ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல மேம் எனக்கு வந்து இதை விட
சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ் ஈஸினா சேவிங்ஸ்னு போட்டு சேவிங்ஸ் பற்றி கொஞ்சம் எழுதுங்க, ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. பேங்க் கிரெடிட் பற்றிட்டு ஒரு பாயிண்ட். டிஸ்ஹோர்டிங், ஸோ அதுக்கு பெஸ்ட்டு டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸில் டிமாண்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும், டிமாண்ட் ஃபார் கன்சம்ஷன் இது 3 லைனு. அடுத்து டிமாண்ட் ஃபார் ஹோர்டிங் வந்து த நெக்ஸ்ட் டிமாண்ட் ஃபார் லோனபிள் ஃபண்ட்ஸ் கம் ஃப்ரம் ஹோர்டர்ஸ். அடுத்தது சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டுட்டு ஹெட்டிங்ஸ் மட்டும் எழுதிட்டு ரைட் சைடில் ஈக்குலிபிரியம், தென் சப்ளை இது. அடுத்த டயக்ராம் 6.4 கிரிட்டிசிசமில் இந்த 2 இது. ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 37க்கான ஆன்சர். Then 36 illustrate the Ricardian theory of rent. Page number 125 and 126. Ricardian theory 125ல பாத்தீங்கன்னா Ricardian theory இருக்கு இல்லையா, the classical theory of rent, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 3 lines. நெக்ஸ்ட் assumptions போட்டுட்டு இதை நம்ம ஆல்ரெடி டெஃபினிஷன் படிச்சிருக்கோம், அதை எழுதிக்கோங்க. இதுல any 5 points எழுதணும். Any 5 points. Next statement of the theory with illustration போட்டுட்டு there are 3 grades இருக்கு இல்லையா, தேர்ட் லைன்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி fertile வரைக்கும். அதுக்கு அடுத்தது given a certain amount அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி paddy வரைக்கும். அடுத்து suppose another group அதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு sometime after sometime 3 lines வரைக்கும். Then last லைனுக்கு மேல இருக்கு பாத்துங்க, B grade will have to be brought இருக்கு இல்லையா, அதுக்கு அதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 126ல ஃபர்டைல் லேண்ட் இருக்கு இல்லையா, அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் இந்த டேபுலர் காலம். அண்ட் தென் டயக்ராம் 6.3 இட் இஸ் மஸ்ட். அகெயின் கிரிட்டிசிசம்ஸ்னு போட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ். இதுதான் 36க்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 லைன்ஸ், அடுத்து இந்த டெஃபினிஷன், இதில் 5 பாயிண்ட்ஸ் அசம்ஷன் போட்டு 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தியரியில் தேர் ஆர் 3 கிரேட்ஸ்லேருந்து ஃபர்டைல் வரைக்கும், கிவன் அ சர்டன் அமௌண்ட்லேருந்து பேடி வரைக்கும், சப்போஸ்லேருந்து சம்டைம் வரைக்கும், அண்ட் தென் பி கிரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 126ல செகண்ட் பேராகிராஃபில் ஃபர்டைல் லேண்ட் வரைக்கும், தென் ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட் இந்த டேபுலர் காலம், diagram 6.3 and then criticism. So இது இதோட complete பண்ணிடுங்க. 36க்கான answer. Then 38 explain the Keynesian theory of interest. 133 அதோட pronunciation வந்து Keynesian. 133 Keynes liquidity preference இருக்கு இல்லையா, ஸோ அதில் இங்கே Keynes அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 133ல இந்த பேராகிராஃப் முடிய. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 134ல டெஃபினிஷன் போட்டுட்டு இதை ஃபுல் பேராகிராஃப் எழுதிக்கோங்க. டெஃபினிஷன். நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ், இது ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் வரைக்கும் கோல்டு எக்ஸெட்ரா ஆல்ரெடி 2 மார்க்ல படிச்சிருக்கோம். அடுத்து மோட்டிவ்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் மணி இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இதையும் நம்ம படிச்சிருக்கோம், அதனால அதை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ப்ரிகாஷனரி மோட்டிவ் அதை நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குலிபிரியம் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி இருக்கு இல்லையா, அந்த ஹெட்டிங் எழுதிட்டு நீங்கள் எல்பி இஸ் த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மோட்டிவ் வரைக்கும் 4th லைனில். நெக்ஸ்ட்டு அடுத்து இ விச் இஸ் த ஈக்குலிபிரியம் பாயிண்ட். அடுத்து இன்க்ரீஸ் ஃப்ரம் எல்பி டு L1 P1 த சப்ளை ஆஃப் மணி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த பேராகிராஃபில் நம்ம சொன்னதுலேருந்து எழுதிக்கோங்க. இதுலேருந்து மோட்டிவ் வரைக்கும், அடுத்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட், இன்க்ரீசஸ்லேருந்து கான்ஸ்டன்ட் வரைக்கும். அடுத்து டயக்ராம் 6.5 மஸ்ட்டு, டயக்ராம் 6.6 இதை வரைஞ்சிட்டு சப்போஸ் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. சப்போஸ் எல்பி ரிமைன்ஸ் அதுலேருந்து OI 4 வரைக்கும். நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் போட்டுட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஓவரால் நமக்கு இந்த டீட்டெயில் ஓவர். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல் பேராகிராஃப், அடுத்து டெஃபினிஷன், மீனிங், தென் இந்த நம்ம 3 மார்க்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம்ல, டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். ஆஃப்டர் தட் ஈக்குலிபிரியம் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி, 2 டயக்ராம், கிரிட்டிசிசம். இதுதான் வந்து நமக்கு 38 ஓட ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறது நோட்டிஃபிகேஷனில் வரும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.